இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. அந்த அமுதை தொழுது இங்கு இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், சட்டப்படிப்பு எனும் அறிவாயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ப்ரொஃபஸர் பாலாஜி சார், டீன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த காலேஜினுடைய பெருமைகள். குறிப்பாக 70% பெண்கள் இங்கே படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கல்லூரியினுடைய தரம், பெருமை ஒரு விதத்தில் மகிழ்ச்சினாலும் இங்கே 70% மாணவர்கள் மாணவிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சமூக பொறுப்புணர்வோடு அந்த மகிழ்ச்சி வந்தது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக பல பட்டப்படிப்பு மாணவர்களோட நான் பேசியிருக்கேன், கல்லூரிகளில் போய் பங்கெடுத்து பேசியிருக்கிறேன். எனக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னா உண்மையை சொல்கிறேன், உங்களுக்காக சொல்லலை. சட்டப்படிப்பு மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல சாலைக்கோ வீதிக்கோ வரக்கூடியவர்கள் இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள், சட்டப்படிப்பு மாணவர்கள் தான். அநீதிக்கு எதிராக வெகுண்டெழுந்து நீதி கேட்பதற்காக வீதிக்கு வரக்கூடிய ஒரு தன்மை, அந்த ஒரு தைரியம், துணிச்சல் எல்லாமே இருக்கக்கூடியது இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு அசாத்திய தைரியம், துணிச்சல் தேவை. தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனைனாலும், தமிழருக்கு ஒரு பிரச்சனைனாலும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை, அரசமைப்புக்கு இல்லை சமூக நீதிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னு வந்தாலே முதல்ல களமிறங்கிறது சட்டக்கல்லூரி மாணவர்கள் தான். அந்த வகையில் நம்முடைய உரிமைகளை, நம்முடைய அரசமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை காத்து நின்ற பெருமைகள் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக சேரும். அதற்காகவே ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். இன்னொன்று, மற்ற படிப்புகளை சேர்ந்த மாணவர்களை விட சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஒன் ஸ்டெப் அஹெடா எல்லா விதத்திலையும் கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்கும். அரசியல் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கும், சமூகத்தை பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கும், அரசமைப்பை பற்றிய புரிதல்கள் அதிகமாக இருக்கும். அதனால அவர்களுக்கு என் மனசில் ஒரு தனி இடம் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுதல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பலர் பல கனவுகளோடு இருப்பீங்க. அதாவது ஒரு நல்ல வழக்கறிஞராக மாறணும், இல்லை ஒரு நல்ல நீதிபதியாக மாறணும், எல்லாருக்கும் நீதி வழங்கணும், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா கோர்ஸ் கிடைக்கல, வேற டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு வரக்கூடிய மாணவர்களாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏதோ ஒரு லட்சியம் இல்லை ஏதோ ஒரு இலக்கு உங்களுக்குள்ள இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த சட்டப்படிப்பை தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த விதத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும், நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள நிச்சயமாக நிறைய இருக்கும். அந்த ஆர்வம் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கி கொடுக்கறது, நீதி வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அநீதியே நடக்க விடாமல் தடுக்கிறது எப்படி? நம்ம கையில் அதிகாரம் வரணும். அந்த அதிகாரம் எந்த வழியில் வரும்? ரொம்ப ஒரு முக்கியமான வழி. அந்த வழி தான் யூபிஎஸ்சி, இந்திய ஆட்சிப்பணி. ஒரு இடத்துல ஒரு அத்துமீறல் நடக்க விடாமல் தடுப்பதற்கும், அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை உருவாக்குவதற்கும், இப்போ சட்டத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு வேலை அப்படின்னா, அந்த சட்டத்தை மக்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அந்த வேலை இந்திய ஆட்சி பணியில் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா உங்களுடைய ஒரு கையெழுத்து ஒருவருடைய வாழ்க்கையவோ இல்லை 1 கோடி பேருடைய வாழ்க்கையவோ மாற்றுவதற்கான வலிமை கொண்ட ஒரு கையெழுத்தாக இருக்கும். அந்த கையெழுத்து பல பேருடைய தலையெழுத்தை மாற்றும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும், பல விஷயங்களை சாத்தியப்படுத்தும். அதனால் இன்னைக்கு நீங்கள் சட்டம் படித்து ஒரு விஷயத்தை ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் ஒன் ஸ்டெப் அஹெடாக போய் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு சாத்தியப்பட்ட வழி தான் யூபிஎஸ்சி. பொதுவாக தமிழர்கள் இந்த இனத்துக்கு பல பெருமைகள் இருக்குது. தமிழர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது ஒரு விதத்தில் பெருமை, இன்னொரு விதத்தில் பல சிந்தனைகளை எனக்கு தூண்டும். தமிழர்கள் கடுமையாக உழைப்பாங்கப்பா,
ஆனால் உழைப்பாங்க அப்படிங்கிற அளவில் தான் என்னோட தாட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1000 வருஷம் எடுத்துப்போமே. இந்த 1000 வருஷத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு வளத்தை உண்டாக்கணும், இல்லை அந்த நாட்டை மேம்படுத்தணும் அப்படின்னா முதல்ல வண்டி ஏற்றுறது தமிழர்களை தான். இலங்கையில் தேயிலை தோட்டத்தை உருவாக்கி அந்த நாட்டை செல்வ செழிப்பாக மாற்றணும் அப்படின்னாலும் தமிழர்களை தான் கப்பலில் ஏற்றுவாங்க. தென்னாப்பிரிக்காவில் ஏதாவது அங்கே கொத்தடிமை வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்ப வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறேன், தமிழர்களை வண்டி ஏற்றிடுவாங்க. பர்மாலையா தமிழர்களை வண்டி ஏற்றிடுவாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானில் கராச்சியில் தமிழர்களுக்கு தனி நகரம் இருக்குது, மாரியம்மன் கோயிலெலாம் இருக்குது, அங்கேயும் வண்டி ஏற்றிடுவாங்க. ஸோ உலகம் பூரா தமிழர்களை ஒரு கடுமையான உழைப்பாளிகள், உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கப்பல் ஏற்றி அனுப்பிடுவாங்க. நம்ம ராஜராஜ சோழன் காலத்தில் உலகை ஆண்டது அந்த வரலாறு அந்த பெருமிதம்லாம் இருந்தாலும் இன்னைக்கு உழைப்பாளிகளாகத்தான் தமிழர்கள் பல இடங்களில் அறியப்படுறாங்க. ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதி தாராவி மும்பையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தமிழர்கள் தான், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான். இன்னைக்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. நிஷான் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலியா டீமில் இருக்கிறாரு, சாம்வேல் முத்துச்சாமி காங்கோவில் இருக்கிறாரு, அவங்களாம் தமிழர்கள் தான். இங்கேருந்து அங்கே புலம்பெயர்ந்து போனாங்க. வெஸ்ட் இண்டீஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க, கிரிக்கெட் விளாண்டுருக்குறாங்க. ஸோ எல்லாருமே உழைப்பு அப்படின்னா நம்மளை ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கான பலனை இன்னைக்கு இந்த தமிழர்கள் அனுபவிச்சிருந்தாங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களை கொண்ட ஒரு இனமாக இந்த இனம் இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பை பல உலக நாடுகளுக்கு நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ் இனம் கொட்டி கொடுத்துருக்கு. அந்த உழைப்பு மட்டுமே போதுமா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பல தேசிய இனங்களை, பல மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்டவங்க நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த மதியூகம், அந்த அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். வெறும் உழைப்பாளிகளாக மட்டும் இல்லாமல் இந்த உழைப்பின் உச்சமாக அந்த அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற இனங்கள் மேலே, மாநிலங்கள் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. எல்லாரும் நம்ம சகோதரர்கள் தான், நல்லா வரட்டும். நான் ஒரு போட்டி மனப்பான்மை, ஆரோக்கியமான போட்டி அப்படிங்கிற வகையில் நம்ம எந்த இடத்துக்கு போகணும், நம்ம அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம எல்லாருமே விதைச்சிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நமக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணத்தை மறைச்சிட்றாங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு ஒரு பழமொழி சொல்லி கொடுத்துருப்பாங்க, போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 7வதுலலாம் எங்கள் வாத்தியார் பெரம்படியில் அடிச்சு அதை எழுத வச்சார். போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அடி வாங்கி அந்த பழமொழியெலாம் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் எழுதினேன். பிற்காலத்தில் யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப கடுமையாகவே சொல்கிறேன், ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு பழமொழி அது. போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து அப்படின்னு. 7வது படிக்கிற பையனுக்கு எதுக்கு போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து? நம்மனா 50 வயசை கடந்துட்டோமா? இலக்குகள் பெருசாக இருக்கணும். இது போதும்பா, இது போதும், இப்படி போதும் போதும் நினச்சி தான் நம்ம எல்லாருமே பின்தங்கிய நிலைக்கு போய்கிட்டே இருக்கிறோம். போதுன்ற எண்ணம் குறைஞ்சபட்சம் ஒரு 50 வயசு வரைக்கும் யாருக்கும் வரவே கூடாது. ஒருவேளை அந்த பழமொழி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை அழிச்சிருங்க, உங்கள் நினைவிலிருந்து அதை நீக்கிருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், முயற்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னாலே உங்களுக்கு நீங்கள் தான் வில்லன். அந்த வில்லனை அடிக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். நீங்களே உங்களை வீழ்த்திப்பீங்க. அதனால் உங்களுடைய இலக்குகளை ரொம்ப பெருசாக வைக்கணும். அதே மாதிரி இந்த துறவிகள் சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ளெல்லாம் இந்த வயசில் நம்ம போகக்கூடாது. போனோம்னாலே அங்கேயே உட்காந்துருப்போம். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு பழமொழி இருக்குன்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துப்போமே, அவர் எல்லாருக்கும் பிடித்தமானவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேடைகளில் பேசும்போது நிறைய தத்துவங்களை சொல்லுவார், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பல சமயங்களில் அவர் சொல்லுவார், பணத்தினால ஒன்றும் செய்ய முடியாதுங்க, பணம் எவ்வளோ சேர இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு தூக்கம் குறையும், அந்த அளவுக்கு துன்பங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய பேச்சை நம்மெல்லாம் கேட்டால் என்ன ஆகுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்கிறோம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த பழமொழியை கேட்டு அந்த ஒரு பேச்சை கேட்டால் என்ன ஆகுறது நம்ம நிலைமை? இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ திரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அவர் இமயமலைக்கு போகிறாருன்னா அது எளிமை.
நம்ம இமயமலைக்கு போகிறோன்னா அது ஆடம்பரம். ஏன்னா திரு ரஜினிகாந்த் இமயமலைக்கு போனார்னா எவ்வளோ பெரிய ஆளுப்பா, இமயமலையில் போய் சாதாரணமாக சுற்றிட்டு இருக்காரு, சும்மா போய் ஒரு திருவைகளை பார்க்குறாரு, ஒரு குகைக்குள்ளே போகிறாரு, ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாரு, இப்பேற்பட்ட மனுஷையா அப்படின்னு பேசுவாங்க. நம்ம இமயமலைக்கு போனோம்னு வைங்களேன், என் பக்கத்தில் இருக்க கோயில் இவனுக்கு தெரியாதா, அங்கே தான் போய் சாமி கும்பிடுவானா இவன், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா இவன் அப்படின்னு சொல்லி கரிச்சு கொட்டுவாங்க. ஒரே இமயமலை தான், ஒரே கோயில் தான், ஒரே துறவிகள் தான், ஒரே குகைகள் தான், ஆனால் பார்வை எப்படி மாறுபடுது பார்த்தீங்களா? அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் மாறுபடும். நம்ம எது வேணுமோ அதை எடுத்துக்கணும், எது வேணாமோ அதை கண்டிப்பாக விற்றணும். ஒருத்தவங்க சொல்கிறத அப்படியே நம்ம உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதனால உங்களுடைய இலக்குகளை பெருசாக வைங்க. ஸ்மால் எய்ம் இஸ் அ பிக் கிரைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற ஒரு பழமொழி உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் தயவு செய்து அதை அழிச்சிருங்க. உங்கள் இலக்குகளை பெருசாக வைங்க. இலக்குகளை பெரிதாக வைத்தால்தான் நம்ம மனுஷன். நம்ம மனித பிறவி எடுத்திருக்கிறோம், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, ஞானமும் கலையும் நயத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனித பிறவி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது இறைவன் கொடுத்த வரம், இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது இயற்கை கொடுத்த கொடை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பிறவி தான் மனித பிறப்பு. பல பேர் நம்மள என்ன செய்கிறோம், பிறக்கிறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், சாப்பிட்றோம், பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்துட்டு போய் சேர்ந்துடுறோம். இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னா இது ஒரு வாழ்க்கையே கிடையாது. இதுக்கு மனிதர்களாக நம்ம பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையோ இறைவனோ அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது. நமக்கும் 4 கால் பிராணிகளுக்கும் வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? 4 கால் பிராணிகளும் பிறக்குது, அதுவும் அப்படியே சுற்றுது, வேணுங்கிறத சாப்பிடுது, 4 குட்டி போடுது, அப்புறம் போய் சேர்ந்துருது. நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இன்னும் கேட்டால் அதை விட நம்ம கேவலமான ஒரு நிலையில் இருக்கோம். அதாவது பிறக்கும் அப்படியே ஜாலியாக போகும், அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு 2 குட்டியை போட்டு அது போய் சேர்ந்துடும். நம்ம காலம் பூரா உழைச்சி கஷ்டப்பட்டு பல திட்டு வாங்கி பங்காளிகள் அங்காளிகள் கூட சண்டை போட்டு, உறவினர்கள் கூட சண்டை போட்டு, பத்திரிக்கையில் என் பேர் மேலே வரல, நீ எனக்கு மொய் வச்சியா, நீ அன்னைக்கு எனக்கு ரிப்ளை பண்ணியா, இந்த மாதிரி பல சண்டைகளில் துன்பங்களில் உழன்று கடைசியில் போய் சேர்ந்துடுறோம். இந்த 4 கால் பிராணி வாழ்க்கையை விட கீழான வாழ்க்கையாக தான் எனக்கு அது தெரியுது. என் பெர்ஸ்பெக்டிவில் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் யாரும். ஸோ மனிதன் அப்படின்னா என்ன? 4 பேருக்கு நல்லது செய்யணும். உடனே நாயகன் டைலாகுக்கு போக வேண்டாம். 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த தன்மையாவது வளர்த்துக்கணும். அதுதான் நம்ம மனிதனாக பிறப்படுத்துவதற்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு நாயகன் படத்தில் சொல்லுவாங்க. தப்பான விஷயங்களை செஞ்சு 4 பேருக்கு நல்லது செய்கிறதே ஒரு நாயகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வைக்கிறோம். நம்ம நல்ல விஷயங்களை நல்ல பாதையில் 4 பேருக்கு செய்கிறதுல எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பினை. இது இயற்கை கொடுத்த ஒரு கொடை இல்லையா? நம்ம அதை நோக்கி போகணும் இல்லையா? இருக்கிறதுலே ஆகச்சிறந்த ஒரு போதை எது தெரியுமா? இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்வது. உண்மையிலே இதுதான் ஆகச்சிறந்த போதை. ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ஒரு தக்க சமயத்தில் நீங்கள் உதவி பாருங்களேன். திணைத்துணையார் நன்றி கொள்வார் பனைத்துறையார், திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார், வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு குறள். நீங்கள் சின்னதாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது தகுந்த நேரத்தில் தகுந்தவர்களுக்கு அதை செஞ்சீங்கன்னா, திணை அளவு ரொம்ப குட்டியாக இருக்கும், அப்படி செஞ்சீங்கன்னா கூட பனையளவு அதை போற்றி உங்களை நிறுத்துவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. என்னோட பர்சனல் அனுபவத்தை எடுத்துக்காங்களேன். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு, மதுரையில் தான் படித்தேன். மேக்ஸில் அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி 4 ரீஜனாக இருக்கும், பிரிச்சுருந்தாங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி, திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி, கோவை அண்ணா யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டின்னு. திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனில் மேக்ஸில் நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணி பெங்களூரில் போய் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள யோசனை, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், நீ எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஆஃபீஸில் கொஞ்சம் பில்டப்பாக தான் இருக்கும், ஆனால் அதான் உண்மை, நினச்சிக்கிட்டே இருப்பேன். சரின்ட்டு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த அரசியல்
நிகழ்வுகளில் ரொம்ப ஆர்வம், இந்த சமூக நிகழ்வுகளில் ரொம்ப ஆர்வம். அதனால் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். சரி உடனே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எங்கேயுமே வேலை கொடுக்கல. நீ ஓவர் குவாலிஃபைடு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வேலை கொடுக்கல. நானும் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல அப்படியே வேலைக்கு சேர்ந்து மூன் டிவின்னு ஒரு சேனல் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கேருந்து அப்புறம் சன் டிவிக்கு போனேன், அப்புறம் புதிய தலைமுறை போனேன், அப்புறம் நியூஸ் 18 போனேன். இன்றைக்கி மாலை முரசு டிவியில் சீஃப் எடிட்டராக இருக்கேன். என்னை யாரெல்லாம் உள்ள விடலையோ, ரெசியூம் வாங்கிட்டு வாட்ச்மேன் எல்லாம் அனுப்பிட்டாங்களோ, இன்றைக்கி என்னை பார்த்தா வணக்கம் வைக்கிறாங்க. அந்த ஒரு சூழல்லாம் மாறி இருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு சமூக பொறுப்புணர்வு இருந்தது. அதனால் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். நான் அன்னைக்கு பெங்களூரில் வேலை பார்த்த சம்பளத்தோடு ஒப்பிட்டு இன்றைக்கி நான் எவ்வளோ சம்பளம் வாங்குவேன்னா, ஏறக்குறைய இப்போ நான் வாங்குகிற சம்பளத்தை விட குறைஞ்சது 3 மடங்கு அதிகம் வாங்கியிருக்க முடியும். எனக்கு நல்ல அகாடமிக்காக நல்ல அறிவு இருந்தது. ஆனால் நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். ஏன் தெரியுமா? குறைந்தபட்சம் இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். இது என்ன வாழ்க்கை? அதிகபட்சம் இந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கோம், மிஞ்சி போனால் ஒரு டீம் லீட் ஆகும், அப்புறம் ஒரு மேனேஜர் ஆகும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். இதனால யாருக்கு என்ன பலன் அப்படின்னு நான் யோசிக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்தேன், ஏதோ என்னால் முடிஞ்சது. முதல் முறையாக இந்த ஊடகத்தினுடைய வலிமையை பயன்படுத்த ஆரம்பித்தோம் மக்களுடைய நன்மைக்காக. புதிய தலைமுறையில் இருக்கும்போது எம்கேபி நகரில் அரசனுடைய குடியிருப்புகள், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள், வீட்டு வசதி நல வாரியத்தின் குடியிருப்புகள், அது அலாட் பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு நாள் முழுக்க அதை லைவ் அடித்தோம். உடனே அரசாங்கம் மறுநாள் ஆர்டர் போட்டு ஏறக்குறைய ஒரு 120 குடியிருப்புகளுக்கு ஆணை கொடுத்தாங்க. அந்த 120 குடும்பங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியை அந்த இடத்துல நான் பார்த்தேன். எனக்கு ஒரு சின்ன பெருமிதம், இதில் ஓரளவு ஒரு பங்கு நம்ம வகிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் எனக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு ஆத்ம திருப்தி வேற எந்த வேலையிலையும் கிடைக்காது. ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி கொடுக்குறோம் இல்லையா, அந்த திருப்தி, அந்த ஆத்ம திருப்தி வேற எதுலையும் கிடைக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள். நிறைய பேர் இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து வேலைக்கு வந்தாங்கன்னா நான் முதல் சாய்ஸாக அவங்கள தான் எடுப்பேன். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தடைகளை தாண்டி கிராமத்திலேருந்து தேடி தன்னுடைய டேலண்ட்டை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்களுக்கான வாய்ப்பு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அண்ணா நகரில் இருக்கிறவங்களும் அரியலூரில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறதே கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வம்சத்தை, வழித்தோன்றர்களை மேம்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சாத்தியப்படுத்தியிருக்கேன். பல பேருக்கு கல்வி உதவித்தொகை வேணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நிறைய ஃபவுண்டேஷனில் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். கமலஹாசன் அவர்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு பெண்ணுக்கு கல்வி உதவித்தொகை வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவங்க படித்து நல்ல நிலைமையில இருந்து அவங்க குடும்பம் இன்றைக்கி நல்ல ஒரு சூழலில் மேம்பட்டாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட ஒரு உதவித்தொகை வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஒரு பெண், ஒரு மாணவி, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பெண், ஃபீஸ் கட்ட காசு இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் கட்டலைன்னா ஸ்கூலை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு உடல்நல பிரச்சனை. அம்மா ஒரு ஸ்கூலில் லேப் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. என்கிட்ட கேட்டாங்க. திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபவுண்டேஷனில் ட்ரை பண்ணி அவர்களுக்கான உதவித்தொகை கிடச்சிது. இன்றைக்கி அந்த பெண் ஹைதராபாத்தில் ஒரு மிகப்பெரிய எம்என்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த பெண் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றி, அந்த அப்பாவையும் காப்பாற்றி இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இதை என்னுடைய பெருமைக்காக இல்லை, நான் எனக்கு பில்டப் ஏற்றிக்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. இதன் மூலமாக யாராவது இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு சமூக பொறுப்பை உணர்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயமும் நடந்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 67 பேர் இறந்து போனாங்க. மறுநாள் மாலை முரசு டிவியில் நெற்றிக்கண் விவாதம் நான் நடத்துகிறேன். முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி அவர் பேசுகிறாரு. பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் பேசும்போது, அவர் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர், பார்த்துட்டு
இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய நிலைமை இங்கே இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அந்த லைவில் வந்து அழுகிறாரு. கண்ணீர் விட்டு அழுதார் அந்த லைவில். யாருமே எந்த டிஸ்டர்பும் பண்ணலை, அப்படி அழுதார். மறுநாள் ஹைகோர்ட் வந்து தாமாக முன் வந்து அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு நீதிபதி ஒருத்தர் அவரை தொடர்பு கொண்டு அந்த லைவை பார்த்துருக்காரு. நீதிமன்றம் சுமோட்டோவாக அந்த கேஸ் எடுத்து விசாரித்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆஜராகணும்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து விளக்கம் வாங்கி அந்த கேஸ் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்தது. இந்த விஷயம் அமைச்சர் காதில் எட்டுச்சு. அப்போ சுற்றுலாத்துறை அமைச்சராக திரு ராஜேந்திரன் அவர்கள் திமுக ஆட்சியில் இருந்தாங்க. அடுத்த சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கையில் வந்து கள்ளக்குறிச்சி அந்த கல்வராயன் மலையை சுற்றி 10 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு சுற்றுலா தலத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணாங்க. இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் என்கிட்ட திரு தமிழ்மணி கிட்ட எல்லாம் பேசினாங்க. அங்கே ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவரும் சொல்லியிருக்கிறாரு, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அந்த கல்வராயன் மலை பகுதியை வந்து நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் மிக அதிகமாக அந்த பகுதியை சுற்றித்தான் வந்து கள்ளச்சாராய மரணங்கள் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய ஒரு டிபேட்னால ஒருத்தர் மனம் வந்து அந்த பகுதி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, ஒரு விவாதத்தினுடைய கருத்து, நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்கு எடுத்து அந்த விஷயம் ரொம்ப பெருசாகி அதிகாரத்தின் காதுகளுக்கு போய் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய கல்வராயன் மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் இந்த துன்பங்கள்ல இருந்து இந்த துயரங்களில் உழல்வதில் இருந்து மீண்டு வந்தாலே அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி. இன்னைக்கு நான் அதை வந்து அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். பரவாயில்ல, நம்மளால அங்கே ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில பேர் அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே மீண்டு வந்தாலே அது எனக்கு மிகப்பெரிய திருப்தி. இது கோடி ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு கிடைக்காது. அப்படி ஒரு ஆத்ம திருப்தி இந்த மாதிரி பணிகளில் கிடைக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி பல விஷயங்கள் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு ஆட்சி பணி அப்படிங்கிற மாதிரி ஒரு யூபிஎஸ்சி, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய சாதனைகள், நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரீச்சில் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும். அந்த எண்ணத்தை நம்மளாம் வளர்த்துக்கணும். அந்த எண்ணத்தை வளர்த்து மக்களுக்கான நன்மை செய்வதில் தான் உண்மையான வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கையினுடைய அர்த்தம் இருக்குது. இதனால தான் நான் 4 கால் பிராணிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஸோ நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம கையில் அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அவங்க உங்களை வாழ்த்துவாங்க பாருங்க. அந்த தருணத்தில் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த திருப்தி என்னன்னு. அதை நீங்கள் உணரும் போது தான் தெரியும். நான் அதை சொல்லும் போது உங்களுக்கு அது பிடிபடாது. அதனால் இந்த மனித பிறப்பை வந்து நம்ம அர்த்தப்படுத்திக்கணும் அப்படின்னா அதிகாரத்தை நோக்கி போகணும். குறிப்பாக தமிழர்கள் அதை நோக்கி போகணும். உலகெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழர்கள் வந்து எந்த விதத்திலும் சலைச்சவர்கள் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மட்டும்தான் எழுத முடிஞ்சுது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு நம்ம மட்டும்தான் எழுத முடிஞ்சுது. மகாத்மா காந்தி இன்னைக்கு மகாத்மாவா இருக்கிறார்னா அதுக்கு காரணம் அகிம்சை. அந்த அகிம்சையை அவர் லியோ டால்ஸ்டாய்கிட்ட கற்றுக்கிட்டாரு. லியோ டால்ஸ்டாய் திருக்குறள்ல இருந்து கற்றுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு மரபு கொண்ட ஒரு இனம் இன்னும் அதிகாரத்துக்கு போகணும், இன்னும் நம்ம பல சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அடுத்து இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா உடனே ஒரு பயமுறுத்துறதுக்கு வந்துடுவாங்க. இது ரொம்ப பெரிய எக்ஸாம், இது வேஸ்ட் ஆஃப் டைம், இது ரொம்ப மெத்த படித்தவர்களுக்கு தான் இது ரொம்ப பொருந்தும், இல்லை ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், இதை போய் ஏன்பா ட்ரை பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை உங்களுக்கே அந்த ஒரு எண்ணம் தோணும், இல்லை இங்கிலீஷ் நல்லா தெரியணும் அப்படின்னு. அப்படிலாம் எந்த ஒன்றும் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த தேர்வை எழுதி அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்துக்கு நீங்கள் போகலாம். முயற்சி தானேங்க. முயற்சி பண்ணால் முடியாத என்ன இருக்குது? முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே மனசை இரும்பாக்கணும், மலையை துரும்பாக்கணும். இது என்ன பாட்டு? தெரியலையா? கரெக்டாக சொல்லிட்டாரு. தீனா படத்தில் வரும், பத்தி குச்சி பத்திக்காதடா பாட்டில் வரும். கரெக்டா? சந்தோஷம், ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது அடுத்து என்ன வரும்?
பரவாயில்ல, வெரி குட். திரைப்பட பாடல் மட்டும் இல்லை, திருக்குறளும் தெரிஞ்ச மாணவர்களாக இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஸோ உங்களுடைய எண்ணத்தை உயர்வாக வைங்க, முயற்சியை இன்னும் அதிக லெவலில் நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி சாதித்த மாணவர்களின் கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது நம்மெல்லாம். சில உதாரணங்கள் எனக்கு நினைவுக்கு வர்றது சொல்கிறேன்னா, இப்போ பாலநாகேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்து 2011 ஆல் இண்டியா ரேங்க் 924 வாங்குறாரு. அவருக்கு பிறந்து சில நாளில் விழிச்சவால், பார்வை மாற்றுத்திறனாளியாக பிற்காலத்தில் மாறிட்டார். பார்வை குறைபாடு இருந்துக்கிட்டு இருந்தது. பின்னாடி முழுசாக அவருக்கு பார்வையே போயிடுச்சு. அப்புறம் காதால் கேட்டு கேட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, பிரெய்லி முறையிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஒரு கட்டத்தில் 4 முறை தோல்விக்கு பிறகு 5வது முறை அவர் யூபிஎஸ்சியில் வின் பண்ணுறாரு. அப்புறம் இளம்பகவத் அப்படின்னு அந்த பேரை கூட நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 19 ஆண்டு கால முயற்சி. பிளாட்ஃபாரத்தில் தான் தங்கி படிக்கிறாரு. படிக்கிறதுக்கு காசு இல்லை, அப்பாவும் இறந்துடுறாரு. கல்லூரி கட்டணத்தை கூட கட்ட முடியாத ஒரு நிதி நெருக்கடி. குரூப் 4 கிளியர் பண்ணுறாரு, குரூப் 2, குரூப் 1 ஐஏஎஸில் கிளியர் பண்ணி அவருக்கு வேண்டிய பொசிஷன் கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் எழுதி திருப்பி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் குஜராத்தில் சூஃபி சனா அப்படின்னு ஒரு பொண்ணு 22 வயசில் ஐபிஎஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகும்போது, மெயின் எக்ஸாம் எழுத போகும்போது கீழே விழுந்து அடிபட்டுறாங்க. கீழே விழுந்து அடிபட்டாலும் உடனே பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் எடுத்து நேராக போய் அந்த எக்ஸாம் எழுதிட்டு வர்றாங்க. அந்த அட்டம்ப்ட்லேயே அவங்க பாஸ் பண்ணுறாங்க. 22வது வயசுலேயே அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த மாதிரி ஒரு 100 சொல்ல முடியும். அவங்களோட வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம ஒரு வாழ்க்கையும் வாழலை, ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கலை. எனக்கே அவமானமாக தான் இருக்குது. உங்களை விட கொஞ்சம் வயசு அதிகங்கிறதுனால சொல்கிறேன். எனக்கேன்னா பெரிய ஆளுன்ற அர்த்தத்தில் சொல்லலை. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. அவங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து சாதிக்கும் போது நம்மளால் சாதிக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக சாதிக்க முடியும். முதல்ல இந்த பயத்தை தூக்கி குப்பையில் போடணும். அது குப்பையில் போட்டு ஓரமாக வச்சாதான் நம்ம யூபிஎஸ்சின்னு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறது, விடாமுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட். அந்த முயற்சி எடுத்தால் தான் எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். குறிப்பாக யூபிஎஸ்சி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை விடாமுயற்சி. முடிந்தவரை முயற்சி செய்வதுங்கிறது முயற்சிக்கான டெஃபனிஷன் கிடையாது. முடியும் வரை முயற்சி செய்வது தான் உண்மையான ஒரு முயற்சி. அதை முடிக்கணும், அவ்வளோதான். அது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யணும், அதுதான் உண்மையான முயற்சி. மற்றபடி சும்மா அப்படி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்கள் முதல்ல ஒன்று யோசிப்பீங்கல்ல, அது வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் மாறிடும். அடுத்து ரொம்ப ஈடுபாடு இருக்கணும் உங்களுக்கு. ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வேணும், ஈடுபாடு வேணும். இது எண்ணியாங்க இதுப எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்னு குறள் இருக்குது. நினச்சா நினச்சது முடியும், எண்ணிய திண்ணியராக பெறின், ரொம்ப உறுதியாக நினச்சா முடியும் அப்படின்னு. அதனால் ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த கோல் போஸ்ட்டு ஒன்று, அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா 2 வேலை செய்வாங்க. யூபிஎஸ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பட் எனக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் க்ரைசிஸ் இருக்குது, நான் அதை மதிக்கிறேன், நான் அதை குறை சொல்லலை. பட் இங்கே ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு நான் அதை ட்ரை பண்ணுறேன், இந்த பக்கம் கிடச்சின்னா அப்படியே இங்கே குதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஒருபோதும் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் 2 வண்டியில் ஒரே நேரத்தில் சவாரி செய்யவே முடியாது. அப்படி செஞ்சீங்கன்னா கீழே தான் விழுவீங்க. ஆழ விழுகிறது தான் ரொம்ப நல்லது, அகல விழுவதை விட. அதனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நோக்கி, இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும். அதை தாண்டி வேறு இடத்துல போச்சுன்னு வைங்க, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. திரைப்பட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார், அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும், சின்ன விஷயம்தான். அவர் திரைப்படத்தில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் ரொம்ப பண கஷ்டம்.
இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான வேலை எது அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது தான். நாய்படாத பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட மோசமான ஒரு பாடுனா அது அதுதான். சம்பளம் கிடைக்காது, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, என்னென்னமோ நடக்கும். ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு பல தற்கொலை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம், இந்த ஒரு கனவு தொழிற்சாலை, அந்த ஒரு மாய உலகம் அப்படின்னா அது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது தான். முருகதாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கையில் பணம் இல்லை. டெய்லி ட்ரை பண்ணுறாரு. காலையில் போனால் நைட்டு வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பல இடங்களில் போய் வாய்ப்பு கேட்குறது, முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையில் பணம் இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி பக்கத்தில் ஒரு லாண்ட்ரி கடை இருக்குது, அங்கே போய் கேட்போம். அங்கே அழுக்கு துணிலாம் இருக்கும், அதை வாங்கிட்டு நம்ம துவைச்சி காய போட்டு கொடுப்போம், அதில் ஏதாவது கொஞ்சம் பணம் வரும், அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தினமும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லாண்ட்ரி கடையில் உதவி கேட்டு அந்த துணிகளையெல்லாம் வாங்கிட்டு துவைச்சி மேலே காய போட்டு திருப்பி மறுநாள் கொண்டு போய் கொடுத்துட்டு பகல் ஃபுல்லாக வாய்ப்பு தேடுறது, இரவு நேரத்தில் துணிகளை எல்லாம் துவைச்சி காய போடுறது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஹவுஸ் ஓனர் மாடியில் பார்த்துட்டு, என்னடா எப்போ பாரு துணி காஞ்சிக்கிட்டே இருக்குது, இருக்கிறதே ஒரு 2-3 குடும்பம் தானே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இல்லை சார், இந்த மாதிரி கையில் பணம் இல்லை, அதனால் இந்த மாதிரி வேலை பார்க்குறோம் அப்படின்னோடனே, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறமும் போய் பல விஷயங்களில் கஷ்டப்பட்டு தன்னுடைய திறமையை நிரூபித்து இன்றைக்கி முருகதாஸ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனராக வர்றாரு. ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம், சரி ஏதோ ஒரு மீடியாவில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு காலையில் நம்ம இந்த வேலையை பார்க்கலாம், இல்லை மார்னிங் ஷிஃப்ட் வாங்கிட்டு 2 மணிக்கு மேலே வாய்ப்பு தேடலாம் அப்படின்லாம் நினச்சிருக்கலாம். ஆனால் நினைக்கல. என்கிட்ட யாராவது நிறைய வணக்கம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சிஎம்டி திரு பூமிநாதன் சார், அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட யாராவது வேலை கேட்டு நல்ல திறமையானவர்கள் இருந்தால் கூட பலருக்கு ஒரு கனவு இருக்கும். அதாவது எனக்கு சினிமா ஆசை இருக்குது சார், கொஞ்சம் டைம் பீயிங்காக இங்கே நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு, தயவு செய்து நீ போயிருப்பா அப்படின்றேன். ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்ட ஒரு சினிமா எண்ணத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இங்கேயும் உண்மையாக இல்லாமல் அங்கேயும் உண்மையாக இல்லாமல் எதுக்கும் உண்மையாக இல்லாமல் எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அதனால ஒரே சமயத்தில் 2 வேலை பார்க்கணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க, நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். நான் சில உதாரணங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களே வெற்றி பெறும்போது, அந்த கடினமான சூழலில் இருக்கிறவங்க வெற்றி பெறும்போது, இங்கேயும் பல பேர் அந்த மாதிரி பல சூழல்களை எதிர்கொள்கிறவங்க இருப்பாங்க. அதை தாண்டி உங்களாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நான் சொன்னது. இன்னொரு உதாரணமும் எனக்கு தோணுது, விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு உதாரணம். FIFA வேர்ல்டு கப்லாம் வேறு நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி மெஸ்ஸி பிறந்தநாள் வேறு. என்ன சொல்கிறது, ஒரு ஹார்மோன் குறைபாடு, ஒரு வளர்ச்சி குறைபாடு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன், 7 வயசுலேயே இந்த பையன் வளரமாட்டான், ஹைட் இல்லை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி க்ரோத் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் 11 வயசில் அதுக்கப்புறம் பார்சிலோனா ஜூனியர் கிளப்பில் எப்படியோ ஜாயின் பண்ணுறான். அந்த பயிற்சியாளர் அவங்ககிட்ட இந்த பையன் பயங்கர டேலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சைன் வாங்கணும்னு நினைக்கும் போது பேப்பர் இல்லை, ஒரு நாப்கின் தான் இருந்திருக்கு, அதில் சைன் வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பையனுக்கு மருத்துவ செலவு செய்வதற்கு கூட குடும்பத்துக்கு பணம் இல்லை, வசதி இல்லை. ஸோ அந்த குடும்பம் அர்ஜென்டினாலேருந்து ஸ்பெயினுக்கு குடிமாறுறாங்க. ஒரு சாணி காகிதத்தில் கையெழுத்து வாங்கப்பட்ட அந்த ஒரு சிறுவன், எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட சிறுவன், இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய விளையாட்டு வீரராக சாதனையாளராக உயர்ந்து நிற்கிறான். மெஸ்ஸிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இப்பேற்பட்ட ஒரு ஜேர்னி பாருங்கள். இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக கோல் அடிச்சிருக்கிறான். நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பீலே மாதிரியோ, ஒரு மேரடோனா மாதிரியோ, இல்லை ஒரு ரொனால்டோ மாதிரியெல்லாம் இருக்கவே மாட்டாப்புல. ரொம்ப குட்டியாக 5 அடி 7 அங்குலம் தான், 70 கிலோ தான் இருப்பாப்புல. கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சா கீழே விழுந்துற மாதிரி தான் இருக்கும் அந்த உருவம் பார்த்தா. ஆனால் சுற்றி 6 அடி உயரத்தில் ஆஜானுபாக எல்லாம் நிற்பாங்க. ஆனால் லெஃப்ட் லெக்கில் அப்படி ஒரு பாஸ் பண்ணி உள்ளே போய் கோல் அடிச்சுட்டா பாருங்க, அந்த ஒரு மேஜிக் அதுதான் இன்னைக்கு அவரை உயர்த்தி நிற்கிது. ஸோ அந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும், அந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்.
இன்னொரு ஒரு விளையாட்டு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரோலி டக்காஸ் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். ஹங்கேரியில் 1938 இருந்த ஒரு துப்பாக்கி சுடுதல் வீரர். ஹங்கேரி இராணுவத்தில் துப்பாக்கி சுடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாளர், ஒரு வீரர் கரோலி டக்காஸ் அப்படிங்கிறவர். அவரை ரெடி பண்ணுறாங்க. ஹங்கேரி நாட்டுக்கு இவர் கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி 1938 நல்ல ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ முகாம்லெல்லாம் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி வலது கையில் சுற்றுவார். அவர் வந்தாலே ஜெயிச்சிருவார், யாரும் அவரை டிஃபீட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசிறந்த ஒரு வீரர், பயிற்சியாளர், நல்ல டேலண்ட் அவருக்கு இருக்குது. அங்கே இராணுவ முகாமில் அங்கே இருக்கக்கூடிய மைதானத்தில் பயிற்சி நடக்குது. அப்போ கையெறி குண்டு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அது அந்த உலகப்போர் சமய காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு அந்த மாதிரி ஒரு பயிற்சி நடக்கும்போது வலது கையில் அந்த கையெறி குண்டை வாங்கி அது வெடிச்சிருச்சு. அவர் வலது கை துண்டாயிருச்சு. வலது கை போச்சா, இடது கை மட்டும்தான் இருக்குது. 1938 கரோலி டக்காஸ் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த துப்பாக்கி சுடும் வீரர். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே மருத்துவமனையில் பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம அந்த சூழலில் இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? வலது கையே போச்சு, எல்லாமே நம்ம வலது கையில் தான் பயன்படுத்துவோம். இடது கையில் இனி எல்லாத்துக்குமே இடது கை தான் அப்படிங்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? அவர் அப்படியே ஒரு மாதம் மருத்துவமனையில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. திருப்பி 1 மாதம் கழித்து நான் தனியாக போகிறேன், எனக்கு இங்கே மருத்துவமனையில் இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. தனியாக ஒரு இடத்துக்கு போய் 1 மாதம் கழித்து என்ன பண்ணுறாருன்னா, லெஃப்ட் கையில் பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறார். தனியாக இடது கையில் பயிற்சி பெற ஆரம்பிக்கிறார். இது மாதிரி டக்காஸ் இருந்தான்ப்பா, காணா போயிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சுற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6-7 மாதம் கழித்து 1939 ஹங்கேரி நாட்டினுடைய தேசிய துப்பாக்கிச்சூடு சாம்பியன்ஷிப் நடக்குது. ரொம்ப நாள் கழித்து அவர் வெளியே வராரு. இந்த டக்காஸ் வராரு, வெறும் லெஃப்ட் ஹேண்டை மட்டும் வராரு, ரைட் ஹேண்ட் அவருக்கு இல்லை. பார்க்குற எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாவம் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு. இருக்கலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை பார்த்து யாராவது பரிதாபப்படுறது தான். ஒருத்தவங்க நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு எதிர்த்து பேசுவதற்காவது டக்குன்னு ஒரு வேகம் வரும். நம்மளை பார்த்து யாராவது பரிதாபப்படுறாங்கன்னா திருப்பி என்ன சொல்ல முடியும்? ஆமான்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை அவங்ககிட்ட சண்டை போட முடியுமா? ஏன்னா நமக்காக கரிசனப்படுறான். இருக்கலே ரொம்ப சிக்கலான சுச்சுவேஷன் எது தெரியுமா? நம்மளை பார்த்து யாராவது பரிதாபப்படுறது தான். ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை. அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவனை பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுறாங்க. சரி, என்னங்க வேடிக்கை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, போட்டியில் கலந்துக்க வந்தேன் அப்படின்னு வந்தார். 1939 ஹங்கேரியில் நடந்த தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இடது கையை மட்டுமே பயன்படுத்தி அந்த நாட்டோட தேசிய சாம்பியன் ஆகிறாரு கரோலி டக்காஸ். வெறும் இடது கையை மட்டுமே பயன்படுத்தி சில மாதங்களில். அதோட முடியல. 1940 ஒலிம்பிக் போட்டிக்கு இவர் போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த நாடும் ஒத்துக்கிடுச்சு. 1940 2ஆம் உலகப்போர் காலகட்டம், ஒலிம்பிக் நடக்கலை. 1944 2ஆம் உலகப்போர் காரணமாக ஒலிம்பிக் நடக்கலை. என்னடா இது, நம்ம இடது கையில் பயிற்சி பெற்றிருக்கிறோம், எப்படியாவது 40வது ஒலிம்பிக்கில் வின் பண்ணிடலாம், இல்லை அட்லீஸ்ட் 44 ஒலிம்பிக் போட்டியில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. 8 வருஷம் கடந்துருச்சு. 1948 லண்டனில் நடக்குது ஒலிம்பிக் போட்டி. இவர் போகிறாரு. இவர் போய் கலந்துக்கிறாரு. இடது கையால் சுடுறாரு. கோல்டு மெடல் வின் பண்ணுறாரு. உலக சாதனை புள்ளி பட்டியலோடு அவர் கோல்டு மெடல் ஜெயிக்கிறாரு, வெறும் லெஃப்ட் ஹேண்டை மட்டுமே பயன்படுத்தி. அதோட முடியல. 1952 ஹெல்சிங்கியில் ஒலிம்பிக் நடக்குது. அங்கேயும் போய் கலந்துக்கிறாரு. அங்கேயும் போய் கலந்துக்கிட்டு வெறும் லெஃப்ட் ஹேண்டில் துப்பாக்கியில் சுட்டு கோல்டு மெடல் வின் பண்ணுறாரு. 48-52 ஒருத்தருக்கு வலது கை போய் 40வது ஒலிம்பிக்கில் பங்கேற்கலாம் நினச்சி 8 வருஷம் ஒலிம்பிக்கில் பங்கேற்க முடியாமல் பல்வேறு மன உளைச்சல்களுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு ஆளாகி திருப்பி 48 ஒலிம்பிக்கில் உலக சாதனை புள்ளிகளோட தங்கம் ஜெயிக்கிறாரு. 1952 மறுபடியும் தங்கத்தை ஜெயிக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய மனத்திற்பம் அவருக்கு இருந்திருக்கணும்,
எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒலிம்பிக்கில் நம்ம துப்பாக்கி சுடுதல் வீரர்கள்லாம் வந்து துப்பாக்கி சுடுதலில் வின் பண்ணி வெண்கலம் ஜெயிக்கிறாங்க, பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க. அப்போ அவங்ககிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு யார் வந்து ரோல் மாடல் அப்படின்னா கரோலி டக்காஸ் சொல்கிறாங்க. நம்ம இந்தியர்கள் ஒலிம்பிக்கில் வெண்கலம் ஜெயிச்சவங்க. எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தெரியுமா அது. அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்திருக்கும். வாழ்க்கை ரொம்ப கடினமானது தான். நம்ம சூழ்நிலைகள் வந்து நம்மளை முடக்கி போடும். ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறாரு பாருங்க. வெற்றியாளர்கள் தீர்வை மட்டுமே யோசிப்பர், தோல்வியாளர்கள் காரணத்தை தேடிக்கொண்டே இருப்பர். அவர் காரணத்தை தேடலை, தீர்வை தேடினாரு, அந்த இடத்துக்கு போனார். நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத பற்றி அவருக்கு யோசனை இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இடது கை இருக்கா, போதும் நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி ஜெயிச்சுட்டு வந்துட்டார். 1938 இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்திய கரோலி டக்காஸை பற்றி 2026 சென்னை பெருங்குடியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 100 வருஷம், இன்னும் 1000 வருஷம் கழிச்சும் அவருடைய வரலாறு பேசும். அவர் நினச்சிருந்தா கை போயிடுச்சு, மதுவுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம், இல்லை பல தீய செயல்களுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வேற விதமாக யோசிச்சாரு. ஏன் என்னால் முடியாது அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நாயகனாக நிற்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். அவங்களே அவ்வளோ பெரிய சாதனை படித்து வரலாற்றில் நிற்கும் போது குறைஞ்சபட்சம் அதில் 10% ஊக்கம் நமக்கு வேணாமா? அந்த ஊக்கம், அந்த ஈடுபாடு வந்து வாழ்க்கைக்கும் தேவை, இந்த மாதிரி நீங்கள் முயற்சிக்கக்கூடிய தேர்வுகளுக்கும் தேவை. அந்த ஊக்கம், ஈடுபாடு இருந்தால் தான் உங்களால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவது மட்டும்தான் நம்முடைய இலக்காகவும் இருக்கணும். அடுத்து நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி அது போய்கிட்டே இருக்கும். குறுக்கில் இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உள்ளே வருவாங்க. இப்போ நமக்கு வந்து ஜிம் போகிறோம் அப்படின்னா இந்த நியூ இயரில் ஜிம் ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த வருஷம் நம்ம வந்து ஜிம்மில் போய் உடம்பை குறைச்சி நல்லா ஃபிட் ஆகணும் அப்படின்ட்டு. அதுவும் இந்த வாரம் 1000 படம்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஜிம்முக்கு போனாங்க. போயிட்டு ஒரு வாரம் தான் திருப்பி வந்துடுவாங்க. நானும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டுருக்கேன்னு வச்சுங்க. ஸோ போயிட்டு உடனே திருப்பி வந்துடுவாங்க. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் கீ ஆஃப் த சக்ஸஸ். நீங்கள் முயற்சிக்கலாம், உங்களுக்கு ஆர்வம் வரும், அப்படி பொங்கி பிரவாகம் எடுக்கும். டக்குன்னு ஒரு இடத்துல வந்து என்னடா இது அப்படின்னு தோணும். அந்த புள்ளியில் ஆரம்பித்து அப்படியே நீங்கள் டவுன் ஆவீங்க. போதா குறைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் வந்து நம்மளை பற்றி இது என்னப்பா இதை போய் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு வெட்டி வேலை அப்படின்னு அந்த வேலை வெட்டி இல்லாதவங்களாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு வழி இல்லாதவங்க, இன்னும் 3 மாதத்துல லே ஆஃப் ஆகிறவங்க, குடும்பத்துக்கு ஒரு விஷயமும் பண்ணாத உதவாக்கரைகள் நம்மளை பார்த்து இது ஒரு வெட்டி வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காதில் கேட்கவே கூடாது. காது வந்து கேட்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையாலேயே பணத்தை போட்டு செவிட்டு மிஷின் வாங்கி காதில் மாட்டியும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஒரு பாதையில் போகிறீங்க, இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீட்டிலேயே இருக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கும், எதிர்த்த வீட்டில் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. உறவினர்களில் வந்து பல பேர் வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. நான் நல்லா இருக்கலாம், அவன் மட்டும் எதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் சொல்லக்கூடியது, அதில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கும் பல உதாரணங்கள் இருக்குது. கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்க நீச்சல் வீரர். 28 மெடல் வாங்கினார். ஒலிம்பிக்கில் 44 நாடுகள் வாங்கின பதக்கத்தை விட அதிகமாக வாங்கின ஒரே தனிநபர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தான். 22 கோல்டு மெடல், 4 வெள்ளி, 2 பிரான்ஸ், 28 மெடல் வாங்கியிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 6 வருஷமாக நான் வந்து ஆஃப் எடுக்கலை, 6 வருஷம் தினமும் நீச்சல் பயிற்சிக்கு போவேன், 12 மணி நேரம் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு வாரத்தில் ஒரு நாள் வீக் ஆஃப் கொடுக்கலன்னா என்ன ஆகுறது? அப்படியே மன இறுக்கமாகி உளவியல் பிரச்சனைகள்லாம் வந்து எவனடா போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 6 வருஷமாக எந்த விஷயத்துக்கும் போகாமல், எந்த விஷயங்களுக்கும் இடம் கொடுக்காம ஒருத்தர் நின்று இன்னைக்கு வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிறான். மைக்கேல் ஃபெல்ப்ஸை பற்றி நான் ஏன் இன்னைக்கு பேசணும்? உங்களுக்கு ஏன் தெரியணும்? அவங்க தான் வரலாற்றில் நிற்பாங்க. இந்த வரலாற்றில் நிற்கிறதுக்கு சில விஷயங்களை தியாகம் பண்ணணும், சில விஷயங்களை நம்ம சரியான பாதையில் போகணும். ஸோ கன்சிஸ்டன்சி வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. என்னை கேட்டால் உழைப்பு, விடாமுயற்சி, அதை விட ரொம்ப முக்கியம் வந்து நிலைத்தன்மை. கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். மெஸ்ஸி பற்றி சொல்லியாச்சு, ரொனால்டோ பற்றி சொல்லணும்னா தப்பாயிடும். அவரும் சொல்லுவார், நான் வந்து டேட்டூ குத்த மாட்டேன், மது குடிக்க மாட்டேன், எனக்கு எந்த பழக்க வழக்கங்களும் கிடையாது. அவர் ஒரு பேட்டியில் சொல்லுவார், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஐ கிவ் யூ த மேப், ப்ளூ பிரிண்ட்,
நீ வேணா கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி வந்து காட்டு அப்படின்னு. அவருக்கு இருக்கக்கூடிய அபார நம்பிக்கை என்னைய மாதிரி அவனும் கிடையாதுரா அப்படின்னு. ஏன்னா நான் தான், நான் என் மைண்டை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவில் நான் வந்து நிற்பேன், சாதிப்பேன் அப்படிங்கிற வகையில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்னைக்கு ஒரு உலகின் முன்னணி வீரராக, உலகத்திலே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது அவர் தான். ஒரு இடத்துல சொல்கிறாரு, ட்ரம்ப்பை விட நான் ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு. வேணா நீங்கள் ட்ரம்ப்டே போய் கேளுங்க அப்படின்னு. எங்கேருந்து வருது அந்த வார்த்தை? இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ். பார்க்குறது கொஞ்சம் அரகன்ஸாக இருந்தாலும் அதில் கான்ஃபிடென்ஸை பார்க்கணும். இதெல்லாம் நமக்கான ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் வரலாற்று நாயகர்களாக இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு தேர்வில் ஜெயிச்சு நம்ம அந்த ஒரு அதிகாரத்துக்கு போய் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இறுதியாக ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். உங்களுக்கான அந்த பொறுப்புணர்வு வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும். 12 Angry Men அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். ஏன்னா சட்டம் தொடர்பான ஒரு படமும் கூட. ரொம்ப 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 அற்புதமான ஒரு படம். 1957 சிட்னி லுமேட் அப்படின்னு ஒரு இயக்குனர் எடுத்த ஒரு படம் 12 Angry Men. இன்னைக்கு திரைப்படத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் ஒரு பாலப்பாடம். பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் ஒரு பாலப்பாடம். மனிதர்களுடைய உளவியல்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாலப்பாடம். நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் உட்காந்து ரிலாக்ஸாக பார்க்கலாம், படம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த படம் ஒரு அற்புதமான படம். யூஎஸில் வந்து ஒரு நீதிமன்றம் இருக்குது. எடுத்தோடனே ஒரு காட்சி, நீதிமன்றத்தில் வந்து ஒரு 18 வயசு பையன் கூண்டில் நிற்கிறான். நீதிபதி தீர்ப்பு எழுதுறாரு. அவங்க அப்பாவை இந்த பையன்தான் கொண்டிருக்காங்கிறது சாட்சிகள் நிரூபணமாகுது. ஸோ அந்த பையனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு எழுதப்படுது. அங்கே யூஎஸில் வந்து ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டால் ஒரு 12 பேர் கொண்ட சட்ட வல்லுநர்கள் அந்த தீர்ப்பை வந்து ஒருமித்த கருத்தோடு சொல்லணும். இப்போ 12 பேரில் ஒருத்தர் மட்டும் இல்லை இது வேணான்னு சொன்னால் அது நிறைவேற்றப்படாது. 12 பேரும் ஒரே கருத்தை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 12 பேர்கிட்ட இந்த கொடுக்குறாங்க. 2வது சீனே அங்கே வந்துடும். ஒரு 1.25 மணி நேரம் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே 12 பேர் உட்காந்து வெறும் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் படம் அவ்வளவு கிரிப்பாக போகும். உட்காருவாங்க. 11 பேரும் 11 விதமான மனநிலையில் இருப்பாங்க. வெளியில் மழை பெய்யும். ஒருத்தர் ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாரு, நான் வேற போகணும் அப்படிம்பாங்க. ஒருத்தர் கம்முன்னு இருப்பார். 12 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. எடுத்தோடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் முடியும்பா, வீட்டுக்கு வேலைக்கு போனால் அந்த பையன் தான் அப்படின்னு போட்டு விட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்பாரு, ஏன் அந்த பையன் அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு. அந்த 11 பேரும் இவரை பார்த்து கோவப்படுவாங்க, டே நேரம் இல்லைடா, வீட்டுக்கு போகணுண்டா அப்படின்னு. இல்லை ஏன் அவன் நிரபராதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி லைட்டாக ஆரம்பிப்பார். அப்படியே கான்வர்சேஷன் டெவலப் ஆகிட்டே இருக்கும், பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தர் இவர் டீமுக்கு வருவாங்க, இன்னொருத்தர் வருவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் கடைசி வரைக்கும் வரமாட்டார். கடைசியில் அவர் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி அழுதுகிட்டே சைன் போட்டுருவார். அந்த பையன் தான் நிரபராதி அப்படின்னு அவங்க கான்வர்சேஷன்லேருந்தே நமக்கு அதை கடத்திடுவாங்க. ஒரு சூப்பர் படம், த்ரில்லருக்கு த்ரில்லராகவும் இருக்கும். சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படத்தை தயவு செய்து பாருங்கள். ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது அந்த படத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு படம். வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் நம்ம தனித்துவமாக இருக்கணும், யூனிக்னஸ், விடாமுயற்சி இருக்கணும், பெர்சவரன்ஸ், சின்சியாரிட்டி இருக்கணும், ஈடுபாடு, கன்சிஸ்டன்சி இருக்கணும், நிலைத்தன்மை. இந்த 4 எழுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி: யூனிக்னஸ், பெர்சவரன்ஸ், சின்சியாரிட்டி, கன்சிஸ்டன்சி. இந்த 4 தான் யூபிஎஸ்சி எக்ஸாம். இதை ஜெயிப்பதற்கு இந்த 4ஐயும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கனாலே உங்களை யாருனாலையும் அசைக்க முடியாது. நிறைவாக என்னுடைய கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் திருக்குறள் நிறைய படிங்க. உங்களுக்கு அதோட ஒரு உரையாடல் நடத்துங்க, உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. என் பர்சனல் அனுபவத்தை நான் உங்ககிட்ட அதனால தான் ஷேர் பண்ணுறேன். காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. 772வது ஒரு குறள். நான் எங்கே போனாலும் அந்த குறளை எழுதி வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது காட்டில் வந்து ஒரு சின்ன முயலை அம்பை எய்தி அதை நீ வீழ்த்துவதை விட ஒரு பெரிய யானையை எய்ம் பண்ணி ஒரு அம்பை நீ எய்கிற, அது அந்த அம்பு யானை மேலே படாமல் மிஸ் ஆயிடுது. நீ சின்ன முயலை ஜெயிக்கிறத விட இந்த யானையை நோக்கி நீ ஒரு அம்பை எய்ஞ்சு அது வந்து மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது பெருசு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது ஸ்மால் எய்ம் இஸ் அ பிக் கிரைம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம்.
நீ ஒரு சின்ன முயலை ஜெயிக்கிறத விட பெரிய யானையை ஏம் பண்ணி தோக்குறது எவ்வளோ மேல் அப்படிங்கிறாரு. நான் கல்லூரி காலத்திலேருந்து இந்த குறளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிகபட்சமாக அந்த யானையை நோக்கி அந்த அம்பு பற்றணும், அந்த யானையை வீழ்த்திடணும்னு நான் நினைப்பேன். வள்ளுவரோட நம்ம பெரிய அறிவாளி கிடையாது. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன நோக்கம், பெரிய அளவுக்கு இலக்கை வச்சு அந்த இலக்கை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையாகவும் இருக்கும். என்னுடைய பர்சனல் அனுபவம். வாய்ப்பு இருந்தால் அந்த குறளை நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கையில் அதற்கான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக எனக்கு தெரிஞ்ச சில வரிகளையும் நான் சொல்லிடுறேன். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில் வேலை தேடுகிறாய், பாலைவனம்தான் வாழ்க்கை என தினம் பல்லவி எதற்கு பாடுகிறாய். விரக்தி எனும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலினி தூங்குவதா, நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்சக்கீற்று எங்கே கிழக்கென தேடுவதா. விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழிமுன் சூரியன் சின்ன பொறி, எழு எழு தோழா உன் எழுச்சி, இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி அப்படின்னு தாராபாரதி கவிஞர் இன்னைக்கு மறைச்சிட்டாரு. ரொம்ப அற்புதமான வரிகள். அந்த பெரும் புரட்சியை நீங்க உண்டாக்கணும். நான் தொடக்கத்தில் சொன்னதை இறுதியிலையும் சொல்றேன். நம்ம மனித வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கொடை. அதை 4 பேருக்கு நல்லது செய்யணும், அதை நோக்கி நீங்கள் போகணும். அதற்கு இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியம். என் அளவில் இவ்வளோ பேருக்கு என்னால் பண்ண முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்தை நோக்கி போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொரு ஆசை மட்டும் இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்னும் சில வருஷங்கள் கழித்து இங்கேருந்து யாராவது ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகி என்னைக்காவது ஒரு நாள் பத்திரிகையில் ஊடகங்களில் பேட்டி கொடுக்கும்போது, எங்கள் காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு யூபிஎஸ்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, இன்னாரெல்லாம் பேசுனாங்க, ஒரு சின்ன ஸ்பார்க் கிடச்சிது, அதுலேருந்து நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன், இன்றைக்கி நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லி அந்த ஒருத்தனுடைய கருத்தை நான் பத்திரிகையின் வாயிலாவோ இல்லை ஊடகங்களின் வாயிலாவோ தெரிஞ்சிட்டேன்னா அதை விட எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியோ மனநிறைவோ எதுவும் கிடையாது. ஸோ அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லை யூபிஎஸ்சியில் வின் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். உங்களுக்காக ஏதோ ஒரு கிராமம் காத்திருக்கு, உங்களுக்காக ஏதோ ஒரு ஊர் காத்திருக்கு, உங்களுக்காக ஏதோ ஒரு மாவட்டம் காத்திருக்கு, உங்களுக்காக ஏதோ ஒரு மாநிலம் காத்திருக்கு, உங்களுக்காக இந்த தேசமே காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த காத்திருத்தல்ல நீங்கள் கண்ணா இருக்கணும். எனக்காக யாரோ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். ஏதோ ஒரு ஊரில் ஒரு வயசானவங்க முதியோர் உதவித்தொகைக்காக உங்கள் கையெழுத்தாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமம் ஒரு மருத்துவமனைக்கு காத்திருக்கும். ஒரு ஊர் கல்விச்சாலைக்காக காத்துக்கிட்டு இருக்கும். யாரோ ஒரு இளைஞி வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காத்திருத்தல் உங்கள் கையெழுத்தின் மூலமாக சாத்தியப்படணும். எனக்காக யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த வகையில் யாராவது ஒருத்தர் வேண்டாம், நீங்கள் எல்லாரும் வந்தீங்கனாலே எனக்கு மகிழ்ச்சி தான். யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி விழிப்புணர்வு பெற்று நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, மனநிறைவு. அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பல அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் உங்களுக்கான வழிகாட்டுதலை வழங்குவாங்க. அதுவும் திரு பூமிநாதன் சார் இருக்கிறாரு. நான் பல இடங்களில் சொல்லுவேன், அவர் ஒரு மிகச்சிறந்த மந்திரவாதி. அதாவது நன்மை வழியில் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு மந்திரவாதி. ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப அவர் டவுன் டு எர்த். நான் அவருக்காக சொல்லலை, முகஸ்துதிக்காக சொல்லலை. அவர் நம்பரை நீங்கள் ஈஸியாக கூட வாங்கிடலாம், அவரே கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்கள் பேசலாம், கான்வர்சேஷன் பண்ணலாம், உங்கள் டவுட்டு கேட்கலாம். அவ்வளோ அவர் ஹெல்ப் பண்ணுவார். நான் அவருக்காகன்னு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். அவ்வளோ ஒரு உதவி செய்வார். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டை வடிவமைக்கணும், இந்தியாவை வடிவமைக்கணும், இந்தியாவுடைய அனைத்து எல்லைகளுக்கும் தமிழ்நாட்டு சேர்ந்தவர்கள் தமிழர்கள் போகணும், நம்முடைய ரீச்சும் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிருக்கிறார். ஸோ அவர் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார், டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார். அந்த விஷயத்தை கேட்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சட்டத்திலையும் சிறந்து விளங்கணும். அந்த சட்டத்தை வடிவமைத்து அந்த சட்டத்தால் மக்கள் பயனுறக்கூடிய வகையில் பல ஆட்சி பணியில் உட்கார்ந்து ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.